ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, நம்ம தொடர்ந்து முத்திரைகளை பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். அதில் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முத்திரை அது என்ன அப்படின்னா, ஷாங்க் முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். சங்கு முத்திரை. அதாவது இது என்னன்னா சங்கு முத்திரை. முத்திரைகளில் சங்கு வடிவத்தை கொண்டு வருவதால் இந்த முத்திரைக்கு சங்கு முத்திரை அப்படின்னு பெயர் பெற்றுள்ளது. நம்முடைய இந்து கோவில்களில் பிரசித்தம் பெற்ற சிவன் கோவிலில் 108 சங்கு அபிஷேகம் என்றெல்லாம் நடக்கும். பூஜை சமயங்களில் சங்கு இசைக்கப்படும். இது ஒரு வடிவம் பூக்கக்கூடிய ஒரு மலருக்கு கூட சங்கு புஷ்பம் என்று பெயர். எப்படி செய்வது அப்படின்னா, இடது கை கட்டை விரலை வலது உள்ளங்கையில் பெருவிரலை வைத்துக்கொண்டு வலது கைவிரல்களால் மூடிக்கொள்ளவும். இடது கை கட்டை விரல் நீங்களான 4 விரல்களை வலது கையின் பின்பக்கத்தில் வைக்கவும். வலக்கை கட்டை விரல் நுனி இடக்கை ஆள்காட்டி விரல் நுனியை தொட வேண்டும். அவ்வளவுதான். இந்த முத்திரையை கைகளை மாற்றியும் செய்து வரலாம். ஒரு நாள் இடது கட்டை விரல் வலது கட்டை விரலால் மூடப்படும். அடுத்த நாள் வலது கட்டை விரல் இடது உள்ளங்கையில் வைக்கப்பட்டு இடது கை விரல்களால் மூடப்பட்டும் செய்து கொண்டு வரலாம். இதான் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஆனால் இந்த முத்திரை செய்யும் பொழுது ஓம் என்கிற பிரணவ நாதத்தை எழுப்புவது நல்லது. நமக்குள்ள நாதத்தை எழுப்பும்போது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். வலது கட்டை விரல் நன்றாக இடது கட்டை விரல்களால் மூடப்பட்டிருப்பதால் நெருப்பினுடைய தாக்கம் நமக்கு குறைகிறது. இதான் இந்த முத்திரையுடைய கான்செப்ட். இந்த முத்திரையை 15 நிமிஷம் நம்ம செஞ்சால் போது ஒரு நாளைக்கு 3 முறை செய்யலாம். இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். எப்படின்னா, தொண்டை பிரச்சனைகளுக்கு சங்கு முத்திரை பெருமளவு உதவுகிறது. முக்கியமாக தொண்டை பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வை தருவதால் திக்குவாய் பிரச்சனைகளை போக்க உதவி செய்கிறது. சிலருக்கு பேச்சு குறைபாடுகள் இருக்கும், அந்த பிரச்சனையை சரிப்படுத்தும் இந்த முத்திரை. சங்கு முத்திரையை செய்தோம் அப்படின்னா குரலில் இனிமை இருக்கும். அந்த குரல் மட்டும் இல்லை, அந்த குரல் இனிமையை உருவாக்கும் பாடகர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொண்டை பகுதியை பாதுகாப்பதால் தைராய்டு பிரச்சனையை தீர்வு தருகிறது. இந்த தொப்புளை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வை தருகிறது. கட்டை விரல் அந்த உள்ளங்கையில் அழுத்துவதால் அக்குபஞ்சர் மருத்துவப்படி இது இந்த இடத்துல ப்ரெஷர் ஏற்படுது. ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. மட்டும் இல்லாமல் அடிவயிற்று அந்த வாதைகளையும் சிறுகுடல் பெருகுடல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் குணப்படுத்துகிறது. நாபி சக்கரத்தை வலுப்படுத்துகிறது. இது உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளையும் பாதுகாக்கிறது. குழாயில் இருக்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. தொப்புளை சுற்றியுள்ள நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கப்படுகிறது இந்த ஷாங்க முத்திரை. மறக்காமல் இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க. இதை போன்ற பல அனுபவங்கள் உங்களுக்கு பெறுவீர்கள் கூட. நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யோகா முத்ரான்னு இருக்கும், அதை பாருங்கள். முக்கியமாக அடுத்த பதிவில் நான் எந்த நோய்க்கான முத்திரைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு போட போகிறேன். அதுக்கான பிரச்சனைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான நோய்களுக்கான முத்திரையை நான் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். ஒரு நோய், இப்போ எக்ஸாம்பிள் வயிறு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு 10 விதமான முத்திரைகள் இருக்கும். அதை தொடர்ந்து செய்தால் நமக்கு அவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும். இது ஒரு விஞ்ஞானம். முத்திரை என்பது ஒரு விஞ்ஞானம். மறக்காமல் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. தேங்க்யூ வெரி மச்.